வணக்கம். பெங்களூரில் இருக்கக்கூடிய குகந்தாரா ரிசார்ட்டு அதில் வந்து ஒரு கேவ் வடிவத்தில் வந்து ஒரு குகை வடிவத்தில் வந்து ரூம் டூர்லாம் இருக்குது. அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஆல் ஆப்ஷன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வந்து இந்த ரூம் டூர் பார்க்கலாம். குகந்தாரான்ற ஒரு இதில் வந்து ரிசார்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த ரூம் டூர் வந்து நம்ம இப்போ இதில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து குகை மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. இந்த வாலில் வந்து இந்த பெயிண்டிங் பகாரம் கீ வைக்கிறது ஹோல்டர் இந்த சேர்ஸ் ரெண்டு வச்சுருக்காங்க. நல்ல பெரிய ரூம் இது. இருட்டாக இருக்குது. இந்த பேக்கிங்லாம் வந்து நான் வந்து சொல்கிறேன். நான் என்ன பேக்கிங் இதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது ரெண்டு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. பேக் சூட் கேஸ் இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். அங்கேயும் குழந்தைங்களுக்குலாம் சேஃபு. குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து அதில் வைக்காமல் இருப்பாங்க. நல்லா சாந்திக்கிற மாதிரி நல்லா உட்டனில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பெட்டு ஒரு குழந்தைய போட்டுட்டு நடுவில் ரெண்டு பேர் படுக்கலாம். இங்கே வந்து பாரு, இது வந்து இதுதான் பாக்ஸ். இது டிவி வேண்டிய தெரியுது வரைக்கு. இது 360 டிகிரியில் வந்து திரும்ப நம்ம வந்து பெட்டில் படுத்துக்கனாலும் படுத்துக்கலாம், இல்லை சேரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம வந்து பார்த்துக்கனாலும் பார்த்துக்கலாம். இது ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது. உள்ள வந்து ஃப்ரிட்ஜு. இதில் நம்ம வந்து என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஃபுட்டு ஐட்டம் இல்லை இதில் வந்து பேகு சூட் கேஸ் எது வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாமா. கண்ணாடி. அப்புறம் இது காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்ச் போர்டு இது வச்சுட்டு கண்ணாடி. அதுக்கப்புறம் இது வந்து டாய்லெட் பாத்ரூம். இதில் எல்லா கதவும் வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பழங்காலத்து கதவை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் பெரிய பாத்ரூம், கட்டிலே போடலாம், அவ்வளோ பெரிய பாத்ரூம். இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஷாம்பு, சோப்பு, லிக்யூடு பாக்ஸ் வச்சுக்கலாம். ஷவர் ஐட்டம், ஷவரும் இருக்குங்க. எக்ஸலேட்டர் இதான் இருக்குது. எக்ஸாஸ்ட்டும் வச்சுருக்குறாங்க. ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால. தண்ணி பக்கெட்டு. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. டாய்லெட் இந்த பக்கம் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. வெஸ்டர்ன் டாய்லெட்டு இருக்குங்க. அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு ஏரியா ஒன்று பார்த்துவோம். இன்னொரு ஏரியா ரொம்ப சூப்பரான ஏரியா. இது பார்த்தா விண்டோ தான் நினைப்பீங்க. இது விண்டோ இல்லை, ஓப்பன் பால்கனி. இது கீ திருப்பினா இப்படி ஒரு டோரு. இதை நம்ம கீழே திறக்காம இப்படியும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கீழே ரெண்டத்தையும் ஓப்பன் பண்ணி இதை வரலாம். ப்ரைவேட் பால்கனி. இது ப்ரைவேட் பால்கனி. ஓப்பன் ஸ்பேஸ். நைட் டைமில் வந்து நம்ம வந்து இங்கே உட்காந்துக்கலாம். ஏர் ஃப்ரீ நமக்கு. இதெல்லாம் ஓப்பன் மேலெல்லாம் ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பேஸ் கூட சொல்லுவோம் நம்ம. இதை அதுவும் நைட் டைமு நம்ம யோகா பண்ணுறது அந்த மாதிரி வந்து இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் ஃப்ரீயாக இங்கே வந்து விளையாடுவாங்க. ஓப்பனில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. இது ரூம் டூரு. லைட்டிங்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. அந்த டியூப்லைட் ஸ்டாண்ட்லாம் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓல்டு மாடலில் வச்சுக்கணுன்ட்டு, ஒரு ஹெரிட்டேஜ் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு பெயிண்டிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான்.